பிரைஸ் தி லார்ட். 34ஆம் சங்கீதத்தினுடைய தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த சங்கீதத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த சங்கீதத்தை அகரவரிசை சங்கீதம் என்று சொல்லி அழைக்கிறோம். ஆங்கிலத்தில் an acrostic psalm. அகரவரிசை சங்கீதம் என்பதனுடைய பொருள் என்ன? எபிரேயத்தில் மொத்தம் 22 எழுத்துக்கள் காணப்படுகின்றன. இந்த சங்கீதத்திலே மொத்தம் 22 வசனங்கள் உள்ளது. இதனுடைய பொருள் என்னவென்றால், முதலாவது வசனத்தினுடைய முதலாம் எழுத்து எபிரேய எழுத்தினுடைய முதலாம் எழுத்தாகிய ஆலஃபில் துவங்கும். இரண்டாம் வசனத்தினுடைய முதலாம் எழுத்து எபிரேய எழுத்தினுடைய இரண்டாம் எழுத்தாகிய பேத்தில் தொடங்கும். இப்படி எபிரேய எழுத்துக்கள் 22ம் 22 வசனங்களினுடைய முதல் எழுத்தாக வருகிறது. ஆகியனால இதை அக்ரோஸ்டிக் சாம் என்றும் அகரவரிசை சங்கீதம் என்றும் சொல்லியும் இந்த சங்கீதத்தை அழைக்கிறோம். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை வாசிக்க கேட்போம். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14ம் 15ம் வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தங்கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவா இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். இந்த சங்கீதத்தை பொறுத்தவரை தாவீது வேஷம் மாறின பொழுது பாடப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி நாம் படித்தோம். அதற்குண்டான பின்னணி வசனத்தையும் நாம் கண்டுபிடித்தோம். சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சரீரத்தினுடைய பல பாகங்கள் இந்த சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சரீரம், அதாவது வாய், நாவு, உதடுகள், கண்கள், காதுகள், முகம், எலும்பு, இவைகள் எல்லாம் இந்த சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியங்கள். இதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய கிரியைகள் எப்பொழுதுமே அதாவது நம்முடைய பார்வை, நம்முடைய கேள்வி, அதாவது நாம் கேட்கும் காரியங்கள், அடுத்தது நம்முடைய சுவைக்கும் காரியங்கள், நம்முடைய வாயிலிருந்து எழுப்புகிற சத்தம், இவைகளோடு தொடர்புடையது என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்திருக்கிறீர்கள். ஆகினால இந்த சங்கீதத்தை பொறுத்தவரை, இந்த சங்கீதத்தினுடைய சங்கீதக்காரன் சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். அடுத்தது இந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, என் ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். இந்த சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற அந்த விஷயம் யார் என்று சொன்னால், ஏதோ பொருளாதார ரீதியிலே பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது, those who completely dependent on God, தேவனை முழுமையுமாய் சார்ந்திருக்கிறவர்களைத்தான் சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால நீங்கள் சிறுமைப்பட்டவர்கள் என்று சொன்ன உடனே ஏதோ பொருளாதார ரீதியில பாதிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. 3வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த வார்த்தை, அதாவது இந்த பர்டிகுலர் வசனம் எப்பொழுது சொல்லப்படுகிற வசனம் என்று சொன்னால், பொதுவாக யூத ஜெப ஆலயங்களிலே தோரா என்கிறதான அந்த 5 ஆகமங்கள் அடங்கிய தோல் சுருளை ஒரு நபர் அந்த அரோன் கொடேஷிலிருந்து வெளியே எடுப்பார். அப்படி எடுக்கும் பொழுது அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அதை தூக்கி அதை மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த தோரா தோல் சுருளை காண்பிப்பார். அது எல்லாருடைய கரங்களிலும் படுவதற்காக அது சுற்றி கொண்டு வரப்படும். அப்பொழுது இந்த தோரா தோல் சுருளை எடுக்கிற நபர் சத்தமாய் சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது. அதை இன்றளவும் யூதர்கள் ஜெப ஆலயங்களிலே சொல்லுகிறார்கள்.
என்னோட கூட தேவனுடைய வார்த்தைக்காக தேவனை மைமைப்படுத்துங்கள். வாருங்கள், நாம் எல்லாரும் ஒருமித்து தேவனுடைய வார்த்தையை உயர்த்துவோம் என்பதுதான் இதனுடைய பொருளாய் இருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் மூங்கள் வெட்கப்படவில்லை. அதாவது எவ்வளவு பிரைட்டான ஸ்மைலிங்கான ஒரு ஃபேஸ், அந்த ஒரு ஹாப்பினஸை அவர்கள் பார்க்கிறார்கள். எதிலே பார்க்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் இந்த தோரா ஸ்க்ரோலை பார்த்து தேவனுடைய வார்த்தையை பார்த்து அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்கள் என்ன செய்வதில்லை, அவர்கள் வெட்கப்படுவதில்லை, அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இதை சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அவனுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட இக்கட்டில் இருந்தேன், கர்த்தர் எப்படி என்னை விடுவிக்கிறார் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவனையே இவன் இங்கே எதவாக வைக்கிறான் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக அடுத்தவர்களுக்கு வைக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்கிறார், விடுவிக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒரு கார்டியன் ஏஞ்சல், பாதுகாக்கிற ஒரு தூதன், அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தினுடைய மையமாக நாம் கண்டுபிடிக்கிற வசனம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதற்கு முன்பாக, அதாவது இந்த தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறுவதற்கு முன்பாக இவர் எதை ருசித்து விட்டு வருகிறார் என்று சொன்னால், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதான அந்த அப்பத்தை இவர் சாப்பிட்டு விட்டு வருகிறார். அதனால் இவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய அப்பத்தை சாப்பிட்டு பார்த்த அந்த தாவீது சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நன்மை என்கிறதான வார்த்தை எதை பொருள்படுத்துகிறது என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு உலக பிரகாரமாக பல விஷயங்களை கொண்டு வந்து முன்வைக்கிறார்கள். ஆனால் சிங்கக்குட்டிகள் பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்கள் பட்டினியாய் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் இதனுடைய பொருளாய் இருக்கிறது. சங்கீதக்காரன் எங்கே போய் உணவருந்துகிறான்? பரிசுத்த ஸ்தலத்திலே. அவன் சொல்லுகிற விஷயம் என்ன? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அடுத்தது சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியாய் இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நாளும் பட்டினி இருக்கவே இருக்காது, கர்த்தர் அவர்களை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்தது இவர் எல்லாருக்கும் ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார். வாருங்கள், எனக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் நான் விடுதலையாக்கப்பட்டேன், நான் மீட்கப்பட்டேன் என்கிற விஷயத்தை மிக தெளிவாக இவர் சொல்லி முடிக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தின் மூலமாக இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது நமக்கு சொல்ல வருகிற விஷயம் என்னவென்று சொன்னால், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்கிறதான ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுவதற்காக இந்த அற்புதமான சங்கீதத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த சங்கீதக்காரன் அகர வரிசைப்படி எபிரேய மொழியினுடைய உச்சகட்ட இலக்கணத்தினுடைய அந்த அடையாளமாக இந்த சங்கீதத்தை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, இந்த காலை வேளையில நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து அறிக்கை செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, இந்த உலகத்துல சிங்கங்கள் கூட பட்டினி கிடக்கும், ஆனால் நீர் எனக்கு பட்டினியாய் என்னை விட மாட்டீர். நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நாங்கள் பிரகாசம் அடைவோம், ஒரு நாளும் நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். உமது முகம் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. காலை எழுந்த உடனே நீங்கள் கர்த்தருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வேதாகமத்தை திறந்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பாருங்கள், வாசியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு தேவனுடைய முகம் தென்படும். அந்த தேவனுடைய முகத்தை நீங்கள் பார்த்தால் நிச்சயமாக வெட்கப்படவே மாட்டோம். ஒரு விஷயம் மிக தெளிவாக புலனடைகிறது இந்த சங்கீதக்காரன் மூலமாக. நீதிமான்களுக்கு துன்பங்கள் வரும் என்பது தவிர்க்க முடியாத உண்மை, மறைக்க முடியாத உண்மை, ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மை. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார் என்பது சந்தோஷமான செய்தி, மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது.
விடுவிக்கிற தேவன் இந்த காலை வேளையில நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அந்த விடுவிக்கிற தேவனை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதை நாங்கள் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் எங்கள் மேல் பாராட்டுகிற நல்ல தயவுக்காய் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். ஆண்டவரே, சங்கீதக்காரனாகி தாவீதோடு கர்த்தாவை நாங்கள் இணைந்து கொள்ளுகிறோம். என்னோடு கூட கர்த்தரை மேம்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவரே, சிங்கங்கள் கூட பட்டினி கிடக்கும், ஆனால் நீர் எங்களை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சாப்பிடுவதன் மூலமாக நீ நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீதிமானுக்கு துன்பங்கள் வரும், அதுவும் அநேக துன்பங்கள் வரும். ஆனாலும் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நீர் எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். இந்த காலை வேளையில ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளோடு கூட நீர் கூட இருங்க. அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்க. அவர்களை போஷியுங்க. அவர்களுடைய எல்லா துன்பங்களின் நடுவிலும் இருந்து நீர் நின்று அவர்களை நீங்கள் விடுதலையாக்குங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமைக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம நீரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஷலோம். God bless you. thank you